குரு உச்சத்துல இருந்தார் அவர் ஜாதகத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு யாரு ஏஆர் ரஹ்மான் கூட அவர் பிறந்த லக்னத்திலேயே பிறந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே குரு உச்சத்துல தான் இருந்திருக்கும். நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திராதிபதி உச்சமா இருந்ததுனால அவர் பார்க்கப்பட்ட சொக்கனால கலையுலகத்துக்குள்ள அவரு சின்ன வயசுலேயே விளையாடிக்கிட்டு பெரும்புகளுக்கு வந்துட்டார். குருவோட நட்சத்திரத்திலேயே பிறந்து குருவும் உச்சமாக இருந்ததுனால அவரு விளையாடின மாதிரி ஈஸியா கலையுலகத்துக்கு வந்து உச்சத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதே அதே நட்சத்திரத்துல அன்னைக்கு அவர் கூடயே பிறந்தவங்க அதே குரு அவர் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு உச்சமாக தான் இருந்திருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது ஏஆர் ரஹ்மான் 100% புகழடைஞ்சிட்டார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10% புகழடைஞ்சது நமக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கா? ஏஆர் ரஹ்மான் மாதிரி மிச்சம் இருக்கவங்களும் புகழ் அடைஞ்சிருக்கணும் இல்லை? அவர்களோடையே அன்னைக்கு பிறந்தவங்க அவர் லக்னத்திலேயே பிறந்தவங்க புகழ் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா?